ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டு குரூப் தான். ஒன்று, டிவிக்கு ஆச்சு எப்படியாவது கவுத்துறணும் அப்படின்னு அதுக்காகவே 24 மணி நேரம் கங்கணம் கட்டிக்கிட்டு சதி பண்ணக்கூடிய ஒரு குரூப். இன்னொரு பக்கம் டிவிக்கு ஆச்சு தான் இந்த 5 வருஷமும் தொடர்ந்து நீடிக்கணும், நல்லபடியாக அவங்க ஆட்சி பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குரூப். ஸோ இந்த ரெண்டு குரூப்ல நாம எந்த பக்கம் தெரியும். அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தவறு நடக்கும் போது அதை நேரடியாக நம்ம சுட்டி காட்டுவோம். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா ஆளா நான் தான் பார்த்தீங்கன்னா அதை பாராட்டி பேசுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் அப்படி பேச வேண்டியிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது டாஸ்மாக் துறை அமைச்சர் விக்னேஷ் இருக்காருல்ல, அவர் சில தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த டாஸ்மாக் பிரச்சனைங்கிறது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை. எல்லா துறையும் மாதிரி இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பார்வை என்னன்னா, அந்த மது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு நிறைய நல்லவங்க படித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா வெறுமான ஒரு வருமானத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய துறை. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அது நிறைய மக்களுடைய புழக்கமா மாறி இருக்கு. ஆண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடிமையா இருக்காங்க. ஸோ சடனாக அதை முடியாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கட்டுக்குள்ளேயும் வைக்கணும், அது நேரத்தையும் கம்மி பண்ணணும், ஏன்னா பொதுமக்களுக்கு வேற இடைஞ்சலா இருக்கு. ஸோ அப்படி ஒரு சிக்கலான துறை. இதுல இப்போ ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையா இருந்து ஓடிட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனை கடந்த திமுக ஆட்சியிலே பத்தி அந்த பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. அதை கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்துல பாட்டிலுக்கு 10 ரூபாய் விமர்சனம் இருந்தார். ஸோ இப்போ இவங்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ங்கிறது வாங்கப்பட்டு வந்து அதனால ஏகப்பட்ட பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், டாஸ்மாக் துறை அமைச்சர் நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா வாங்கினவங்கள. ஸோ அப்படி இருந்து கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டு இருக்கும்போது அவங்க வைக்கிற கோரிக்கை, இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் ஏன் நாங்கள் 10 ரூபா வாங்கணும் தெரியுமா, எங்களுடைய வருமானமே அரசாங்கம் வருமானமே ரொம்ப கம்மியா இருக்கு, 10,000 12,000 15,000 இதை வச்சு நாங்கள் எப்படி சமாளிக்க முடியும், குடும்பத்தை ஓட்ட முடியும், அதனால நாங்கள் பாட்டுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு முதற்கட்டமாக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன கேட்டீங்கன்னா, சம்பளம் 10,000 குடும்பம் நடத்த முடியல அப்படிங்கிறதுனா அதுக்காக அவங்களுடைய சம்பளம், டாஸ்மாக் ஊழியர்களுடைய சம்பளத்தை 3,500 5000 உயர்த்தி இன்னைக்கு வந்து ஆணை பிறப்பிச்சிருக்காரு டாஸ்மாக் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள். அதை வந்து நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு துறைங்கிறது இருக்கு, அது இல்லாம விட்டா பரவாயில்ல. அது இருக்கும்போது அதுல ஒரு அரசாங்க சார்பாக நம்ம ஊழியர் நியமிக்கும் போது குறைந்தபட்ச வருமானம் ஒரு அளவு கொடுத்தாதான் அவங்க குடும்பத்தை பார்க்க முடியும், நம்ம அந்த லஞ்சத்தெல்லாம் கொஞ்சம் குறைக்க முடியும். ஸோ ஆனா இதுக்கப்புறமும் ஒருத்தங்க தப்பு பண்றாங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குவோம் அப்படின்னா அதை சும்மா விடக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் தான், யாருக்குமே உங்களுக்கு தெரியும், சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் பண்ணாங்க டிஸ்மிஸே பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு எப்படி மற்ற சில அமைச்சர்கள் பார்க்க, குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் நல்லா தமிழக வச்சு காலத்துல சிறப்பாக செயல்படுறாங்க. அதுல அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் அப்படிதான். ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்னா அதை சிறப்பாக முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவர் நிலைப்பாடு. இன்னைக்கு அவருடைய பேச்சிலே அதை தெளிவு பண்றாரு. மணமகிழ் மஞ்சங்கள் அதே பேசும்போது எங்க நான் இப்போ ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கேன், இது வந்து ஊழியர்கள் பிரச்சனை இருக்கு, 10 ரூபாய் அந்த டாஸ்மாக் துறையில பிரச்சனைகளை அந்த பாட்டுக்கு 10 ரூபா வாங்குறது அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு தான் இதை சிறப்பாக பண்ணிட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போக முடியும் அப்படின்னு தெளிவாக அவர் பேசுறாரு. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் கடுமையா ஒரு எச்சரிக்கையா கொடுத்திருக்காரு. அது உண்மையில் தரமான சம்பவம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த FL3 அது ஒரு பப்பு இந்த மாதிரி இடங்களுக்குலாம் 21 வயசுக்கு உட்பட்டவங்களை உள்ள அனுமதிச்சிங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் நான் கேன்சல் பண்ணிடுவேன். இதை நான் எச்சரிக்கையாவே சொல்றேன் அப்படின்னு இருக்கு. உண்மையிலதான். ஏன்னா இப்ப வந்து சிட்டி சைட்லாம் பாத்தீங்கன்னா அந்த பப்பு இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க கூத்தடிக்கிறது அவங்களுடைய வாழ்க்கை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கம் கண்டுகிட்டானே எனக்கு தெரியல. ஸோ அது வந்து சிறப்பா ஆட்சிக்கு வந்து சில நாதங்கள்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வந்து முன்னெடுத்து பண்ணும்போது நான் வந்து அதை வெகுவா பாட்டுறேன். இது வந்து மக்களே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, நான் இப்ப பேசுற இந்த மாதிரி வீடியோக்கள், அதாவது தமிழக வெற்றி கழகம் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை அதாவது மக்களுடைய கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நாம பேசவும் சரி, நம்மள மாதிரி நிறைய பேர் பேசுற வீடியோக்கள்லாம் நீங்க அதிகம் அளவு ஷேர் பண்ணணும், மக்களே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க எப்படி ஒரு குரூப் வேலை செஞ்சுட்டு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றிகத்தில் உள்ளவங்க யாராவது ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா கூட ஒரு தவறுதலா, ஏன்னா எல்லாம் புதுசா வந்தவங்க தானே, அப்படி நடக்கும்போது அதை ஒரு பெருசா ஆக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நெகட்டிவிட்டியை பரப்பிட்டே இருக்காங்க. ஒரு குரூப் பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல, எல்லாம் தற்கொலை ரீல்ஸ் ஆச்சுன்னு இங்க தரமான சம்பவங்களை பண்றாங்க. ஒரு சின்ன வயசுல முதலாக அமைச்சராக வந்தவங்க என்ன மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை முன்னெடுக்காங்க, எப்படி மக்களுடைய அணுகுமுறை, இதெல்லாம் யாருமே பாத்தீங்கன்னா பெருசா கொண்டு போய் சேர்க்க கிடையாது. அதனால இந்த வீடியோக்களை பார்த்துட்டு இருக்க உங்களை மாதிரி ஆட்கள் இதை ஷேர் பண்ணுங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தமிழை வச்சுக்கலாம் பண்ண நல்ல விஷயங்கள் மக்களுடைய போய் சேரணும் கடைக்கூடிய மக்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன், பத்திரப்பதிவு துறையில உங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரப்பதிவு பண்ணா அங்க நடக்கிற கூத்துகள் நீங்க பாத்திருப்பீங்க. எவ்வளவுக்குள்ள அதுல வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம், அதுல பணம் பட்டுவாடை எவ்வளவு நடக்குன்னு நமக்கு தெரியும். சோ அதுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நாமளே நிறைய விஷயங்கள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காத அப்படின்னு பத்திரத்துறை அமைச்சருங்கிறவங்க எல்லாம் போன ஆட்சி காலத்துல திராவிட ஆட்சிகள்ல செம்மையா லஞ்சம் பெரிய கூடி, அதாவது 3-4 துறைக்கு சுத்தி இருப்பாங்க. அவங்களுடைய மக திருமணத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரம்மாண்டமா நடத்துவாங்க உங்களுக்கு தெரியும்.
ஸோ அப்போ இந்த பத்திரவகுப்பு துறையில் நடக்கிற ஊழலை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியாதப்பா அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொன்ன விஷயத்தை நீங்க பண்ணியிருக்காங்க. பத்திரப்பதிவு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான அரசாணையை இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் வெளியிட்டாரு. ஸோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கக்கூடிய லஞ்சம் ஊழலை சுத்தமாக அவர் சொன்னார்ல, நான் எனக்கு ஒரு பைசா எனக்கு தேவையில்லை, நான் தொட மாட்டேன், என் கூட உள்ளவனையும் நான் தொட விட மாட்டேன், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களும் விட மாட்டேங்கிறல. ஸோ அதெல்லாம் 100% கரெக்ட், சரியான ஒரு வார்த்தை. மனுஷன் சொன்ன மாதிரியே செய்யறாருங்க. ஊழல் லஞ்சத்துக்கார அவ்வளோக்குள்ள. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை குறை சொல்றதுக்காண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர்களை நியமிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டாரு, ஊழல் வாங்கிட்டாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு கேட்குறான். அப்படியே வந்து உருட்டுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர்களும் அரசாங்க வழக்கறிஞரை நியமிக்கிறதுக்காக புசியானந்த அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோடியில லஞ்சம் வாங்கி பெற்றிருக்காங்க ஒவ்வொருத்தையும் அப்படி இப்படின்னு. அதாவது இதெல்லாம் எந்த தைரியத்தில் விட்டாலே எனக்கு புரியல. இதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கா மட்டும் ஆதாரம் இருந்தால் தயவு செஞ்சு நீங்க கோர்ட்டுக்கு போங்க, நீங்க வந்து தாக்கல் பண்ணுங்க, மனு தாக்கல் பண்ணுங்க, வழக்கு போடுங்கயா, பாத்திரலாம் எது உண்மை போயின்னு. அதாவது உட்காந்துக்கிட்டு ஒட்டு மொத்தமா அப்படியே எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இந்த குதிரை பேரம் பேசினாங்க, கோடி கோடிகளா பணம் கொடுத்து வாங்கினாங்க, எம்எல்ஏ அப்படி ஒரு கதவை கட்டுறாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களையும் பாத்தீங்கன்னா உடனே அதுக்கு எதிராக நாம ஒருத்தருக்கும் ஒன்னே ஒண்ணுதான், தப்பு உண்மையில நினைச்சுன்னா நீங்க அதை பேசலாம். ஆனா உண்மையா பொய்யான்னு தெரியாமலே அவதுக்குள்ள ஒருத்தன் சொல்லிட்டா போதும், ஒரு வீடியோ வெயிட்டா போதும், உடனே அடுத்தாப்புல ஒருத்தன் வீடியோ அப்படி தொடர்ந்து சதி பண்றாங்க. ஒட்டு மொத்தமா உட்காந்து சதி பண்றாங்க தமிழ் வச்சுக்கிறதுக்கு எதிராக. மக்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இன்னொரு அடுத்த கட்டமா சில விஷயங்களையும் பேச வேண்டியிருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த அமைச்சர் பல்லவின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு போகும்போதும் சில இடங்களுக்கு வரும்போதும் அவங்களுக்கு இப்பதான் குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா கையில தூக்கிட்டு அவங்க போனாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிர்கட்சியை சேர்ந்த ஜென்ஸ் டிஎம்கே இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தரைக்குறைவா அதை வச்சுக்கிட்டு ஒரு கிண்டல் நக்கல் நையாண்டி அதை பண்ணும்போது நம்மளுக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொச்சையா இருந்துச்சு. ஒரு அநாகரித்து, அதாவது அநாகரிகம் சொல்ற அதை விட கேவலமா சொல்லலாம். அது அவ்வளவுக்குள்ளவா ஒருத்தர் நடந்துக்குவாங்க. ஏன்னா ஒரு தாய்மையை இழிவுபடுத்துற மாதிரி அந்த ஜென்ஸ் டீமுக்குள்ள அதை பண்ணிச்சு கொச்சையை. இப்போ அதுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு இப்போ அதில் கூட ரிலீஸ் ஆகி இப்போ அது வந்து ஏன்னு கையெல்லாம் கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே ஜென்சி டீம்ல உள்ள ஒரு நபர் தான், அந்த பையன் பேர் தெரியல, அதாவது கார்ல உட்காந்துட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு அதாவது ஃபோன் பண்ற மாதிரி முதலமைச்சர்களையும் அவருடைய மகனையும் சம்மந்தப்படுத்தி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா காணும்டா, அவங்க அப்பா எங்கேயாவது யாரு கூட இருப்பா அப்படின்னு ரொம்ப தரைக்குறைவா விமர்சிச்சா அந்த ஆள் மேல வழக்கு பதிவு தேடிட்டு இருந்தாங்க. அவர் ஆஜராகவே இல்லை. இப்போ இன்னைக்கு நான் பாக்குறேன் அவர் கோர்ட்டுக்கு ஆஜராகிறாரு. என்ன நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் தானே, அவர் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ள போறதுக்கு தான் குழந்தைய கையில வச்சுக்கிட்டே போறாப்புல. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பரிவு வரணும், அது குழந்தைய வச்சு நம்ம ஒரு பாதுகாப்பு தேடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதான் முக்கிய காரணம். உங்களுக்கு புரியுதுல்ல? சோ ஒரு பெத்த தாய் குழந்தைய தூக்கிட்டு போறத விமர்சனம் பண்ண அந்த கூட்டம் இன்னைக்கு ஒரு வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு போகும்போது அதுவும் ஒரு ஆண்மகன் அந்த குழந்தைய கையில தூக்கிட்டே அவர் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போறாருங்கிறது என்ன மாதிரி பாக்குறது? அப்ப இது என்ன மாதிரியான ஒரு நடிப்பு நாடகம் நீங்களே பாருங்க. இதுல அந்த குழந்தையுடைய பாட்டி நினைக்கிறேன், அதாவது அந்த நபருடைய தாயும் பக்கத்துல தான் இருக்காங்க. அந்த தாய் தான் சொல்லுது, நீ குழந்தைய தூக்கிட்டு போ அப்படின்னு. எதுக்கு இந்த நாடகம் வரீங்க? அப்போ இல்ல அவங்களாவது பாத்தீங்கன்னா பிறந்த சில நாட்களே அவங்க வந்து சட்டமன்றத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு, அதனால குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. அதை அவ்வளவுக்குள்ள கொச்சப்படுத்துறீங்களா? ஒரு ஆம்பளை இருக்கே, நீங்க குழந்தைய தூக்கிட்டு நீங்க அந்த நீதிமன்றத்துக்கு போகணும், குழந்தையெல்லாம் கோர்ட்டுக்கே கொண்டு வரணும் கேட்கிறேன். அப்ப என்ன மாதிரி ஒரு டிராமா ஆக்ட் கொடுக்காங்க பாருங்க. அப்ப இதெல்லாம் கிண்டல் பண்ணி போடணும், நீ எவ்வளவு போடலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ண கூடாது, நீங்க வந்து முதலமைச்சர் விமர்சனம் எப்படி பண்றது அப்படிலாம் கேட்கல, தாராளமா பண்ணுங்க. எதிர்கட்சின்னா ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்றது சகஜம்தான். ஆனா அது நாகரிகமான முறையில இருக்கணும், அரசியல் சார்ந்து இருக்கணும், பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல முதலமைச்சர் விஜய் தங்களுடைய குடும்பத்தை அரசியலுக்குள்ள கொண்டு ஒரு இடத்துல கொண்டு இருக்காரு கேட்கிறேன். அப்புறம் எப்படி நீ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியும்? அது எப்படி வருது மனசுன்னு கேட்கிறேன். என்ன வேணா பேசலாமா அப்படின்னு தைரியத்தை யார் கொடுக்கலாம்? இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்கப்பா உங்க அப்பாவுக்கானு பேசினாருன்னா, ஆமா ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனும் பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல இருந்து அப்பா மகனும் அதே மாதிரி கட்சியிலையும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நீங்க ஒன்னா உட்காந்துருக்கீங்க. சோ அதனால அவர் அரசுக்குள்ள இருக்காரு, அதனால அதை விமர்சனம் பண்ணாரு. ஆனா அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு முதலமைச்சர் அப்படிங்களுடைய மகனை சம்மந்தப்படுத்தி உங்க அப்பாவுக்கு அப்படின்னு ஒருமையில அசிங்கமா விமர்சிக்கும் போது எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க? இப்ப தெரியுதா? அதாவது நான் வடக்கம் வேணும், அதாவது நாம கூட தான் விமர்சனம் பண்றோம், எந்த இடத்துலயும் யாரையும் தரம் தாழ்ந்து ஒருமையில விமர்சனம் பண்ணதே கிடையாது. நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதிலடி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கே தெரியல. இதுல வேற அட்வொகேட் அப்படி எப்படி சொல்லிக்கிறாங்க என்னன்னு எனக்கு புரியல. ஸோ இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இவங்க அட்வொகேட் நம்ம சொல்றோம், உங்க அட்வொகேட்டுக்கு சரி உங்களுடைய கட்சிக்காரங்களுக்குலாம் கொஞ்சம் கூட எதுவுமே அறிவில்லாதான் எல்லாம் செயல்படுவாங்க என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் போயிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஒரு முக்கா வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல. அது என்ன கேட்டீங்கன்னா, அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாதான், அதுக்கு எதிராக போயிட்டு போராட்டினாங்க. அதுக்கு எதிராக இப்போ உச்சநீதிமன்றம் கார் திருப்பி அனுப்பிட்டுருக்கு. போங்க முதல்ல கேஸ் கட்டா படிச்சுட்டு வாங்க அப்படின்னு. என்ன கேட்டீங்கன்னா, அதை வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை குறிப்பிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி குற்றவாளி ஆவாரு? இல்ல அதுல அப்புறம் ஈடுப்பு அவர் வந்து ஃபர்ஸ்ட் இதாவே அக்யூஸா கூட முதலமைச்சர் விஜய் பேர் கிடையாது அந்த பிரச்சனையில. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து குற்றவாளின்னு சொன்னதுனால உங்களை கேஸ் கட்ட ஒழுங்கா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. முதலமைச்சர் விஜய் சொன்ன மாதிரி 10ஆம் தேதி கரூருக்கு போக போறாரு. புரியுதுங்களா? நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதை பத்தி யாருமே பேசியிருக்கோம். திமுக எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் கரூருக்கு போறதுக்கு இவ்வளவுக்குள்ள பயப்படுது? இதுக்கு முன்னாடி என்ன வீரவசனம் பேசிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஏன் கரூருக்கு போக முடியாதா? கரூருக்கு போறது ஏன் பயப்படுறாரு? ஏன் போக வேண்டியதுன்னா அப்படி அதாவது ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லி ஏன் கரூருக்கு போகல, எங்கெல்லாமோ போறாரு, ஏன் கரூருக்கு போகலன்னு 1008 விமர்சனங்கள் 1008 கேள்விகள். இப்ப அங்க போறாங்கன்னா முதல்ல போயிட்டு போக கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அந்த மக்கள் பாத்தீங்கன்னா உண்மையெல்லாம் முதலமைச்சர் விஜய்கிட்ட சொல்லிடுவாங்களோ? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை சந்திச்சிட்டாரு. அதனால இப்ப ரெண்டாவது சந்திக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால இவங்க வந்து அதாவது கடந்து தான் போயிருக்கலாம். ஆனா இவ்வளவுக்குள்ள பயப்படுறாங்க போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது. என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பயம் இருந்திருக்கலாம், இவங்க மிரட்டோட செஞ்சிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு திரும்ப எங்களுடைய ஆட்சி தான் வரும், திமுக ஆட்சி தான் வரும். ஸோ அதனால இப்போ போய் நீ ஏதாவது உண்மை சொன்ன யாரா அப்படின்னா உங்களை நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பயத்துல கூட சில விஷயங்களை அவங்க சொல்லலாம் மறைச்சிருக்கலாம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. முதலமைச்சராக விஜயவர்களே வந்துட்டாரு. இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, தைரியமா அவர்கிட்ட சொல்லலாம். புரியுதுல? அந்த நோக்கத்துல ஏதாவது உண்மைகள் சொல்லிடுவாங்களோ? ஏன்னா இன்னும் வெளியே தெரியாத உண்மைகள் நிறைய இருக்கு. என்னைக்குமே தர்மத்தின் வாழ்தலை சூதுக்கவும் ஆனா மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படிங்கிற நோக்கத்துல இப்ப முதலமைச்சர் விஜய் அங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மக்கள்கிட்ட அந்த உறவினர் மூலமா ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிய வந்துடும், இவங்களுடைய குட்டுலாம் வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயத்துலதான் முழுக்க முழுக்க அவர் கரூருக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு அதுக்காக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனது. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வேலையே கிடையாதா ஓரம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் கொடுத்து மூஞ்சிலே அடிச்சு பத்தி விட்டுட்டு மொக்க வாங்கிட்டு மூக்க இருந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க திமுக சைடு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே கரூருக்கு போறார், அந்த மக்களை சந்திக்கிறார். நல்லபடியா அது நடக்கட்டும், உண்மைகள்லாம் வெளியே வரட்டும். அடுத்தடுத்தாப்புல நடக்கூடிய அந்த சம்பவங்களை பார்க்கறதுக்கு நான் வந்து ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படிதான் எனக்கு தெரியும். சரி, இன்னைக்கு பேசுன இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு ஏதாவது மாற்றிக்கிறதுக்கு இல்ல இது சரி இது தவிர எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்முடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.